புவியில் பிறந்து அன்பினில் இணைந்து இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஓர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்றே முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புக்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் இறையாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரியரே, புதிய நாளில் காலை பொழுதில் ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்றாக திருப்பலி பீடத்திற்கு வந்திருக்கின்றோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த காலை பலியை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் தரும் ஆசிரையும் இறந்து வேண்டி மன்றாடுவோம். இறைவன் நமக்கு அளவிட முடியாத நன்மைத்தனங்களை புரிகின்றார். அவற்றை எண்ணுவதோடு தொடர்ந்தும் அவருடைய அருள் துணையில் வாழ இன்றைய காலை பலியில் செபிப்போம். மேலும் இத்திருப்பலியிலே தன்னுடைய 4வது பிறந்த நாளை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஆத்வீகன் என்ற சிறுவனுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருடைய கருத்துக்காகவும் பலியில் செபிப்போம். மேலும் கிறிஸ்துவுக்குள் இருந்து 4வது ஆண்டில் நினைவு கூறப்படுகின்ற கேத்தரின் ரொசாயிரோ மற்றும் இன்றைய நாளில் 8வது நாளில் நினைவு கூறப்படுகின்ற திருமதி தெரேசா ஞான பிரகாசம் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வை கொண்டாட கூடியுள்ள நாங்கள் தகுதியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நாம் பாவிகள் என்பதை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்குள் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளிதனை காண்பிக்கின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பிலங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். வாருங்கள், ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்து வெளியேறிவிடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்த்தினர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எறிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் தம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது, அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டையோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரும் அவரே. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. ஆண்டவரே மாற்றி உமக்கே. பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 34 தொடக்கம் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 1 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும்
மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணம் போகின்ற பொழுது இன்றைய முதலாவது இறை வார்த்தை விடுதலை பயண நூலினுடைய தொடக்கமாக அமைகின்றது. கடந்த வாரம் முழுவதும் நாம் தொடக்க நூலிலிருந்து இறை வார்த்தையை படித்தோம். எவ்வாறு குலமுதல்வர்களுடைய வாழ்வும் அதனூடாக இஸ்ராயல் ஜனம் பெருகியதையும் அவர்கள் எகிப்திலே குடியேறி வாழ்ந்ததையும் வாசிக்க கேட்ட நாங்கள் இன்று ஆரம்பிக்கின்ற இந்த விடுதலை பயண நூலிலிருந்து எவ்வாறு அவர்களுக்கு எதிராக எகிப்தியர்கள் திரும்பினார்கள், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ஆட்சியாளன் வந்த பிற்பாடு இவர்களுடைய பெருக்கத்தை கண்டு கோபமுற்று இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் அவர்கள் நமக்கு எதிராக எழுந்து விடுவார்கள் என்று இஸ்ராயல் மக்கள் மீது அல்லது எபிரேய மக்கள் மீது அளவுக்கு அதிகமான சுமைகளையும் தடைகளையும் விதித்து அவர்களை கொடுமைப்படுத்துவதை இன்றைய நாளில் வாசிக்க கேட்டோம். ஆகவே இறைவன் சார்பாக வாழ முற்படுபவர்களுக்கு வரக்கூடிய தீமைகளையும் அல்லது அவர்களுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்களையும் தெளிவாக இன்றைய முதலாவது இறை வார்த்தை சொல்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடலானது 124 ஆண்டவரின் பெயரே நமக்கு துணையாக இருக்கின்றது. அவரில் நம்பியிருப்போருக்கு அவர் சார்பாக இருக்கின்றார். வேடர் கண்ணினின்றும் தப்பி பிழைத்த பறவை போல நாங்கள் ஆனோம், ஆயினும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் என்ற செய்தியை திருப்பாடல் கூற இன்றைய நற்செய்தியானது இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கான பொழிப்புரையில் அல்லது அவர்களுக்கு கூறுகின்ற அறிவுரையிலே சொல்கின்றார். ஏற்படக்கூடிய பிளவை குறித்து நான் வந்ததனுடைய நோக்கம் பிளவு ஏற்படுத்தவே. இதை நேரடியாக வாசிக்கின்ற பொழுது சஞ்சலமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இயேசுவே பிரிவை ஏற்படுத்த வந்தாரா, வீட்டுக்குள்ளேயே பிரிவை ஏற்படுத்த வந்தாரா என்று சிந்திக்க தூண்டும். ஆனால் இயேசு சொல்ல வருகின்ற கருத்து நம்முடைய சாதாரண ஒரு வாழ்வினுடைய கருத்து ஒன்றுதான். இப்போ வீட்டுக்குள்ளேயே நம்ம 2 கட்சி வச்சுருக்கோம், அப்பா புள்ள அம்மா புள்ளன்னு இருக்குது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒருவரை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்காங்க, அவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் இது இருக்கின்றது. எல்லோர் பக்கமும் எல்லாரும் ஒத்தமடியாக இருக்க மாட்டார்கள். யார் ஒருவரை சார்ந்து அல்லது ஒருவரை எதிர்த்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை முறை சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை தான். அதையே மையப்படுத்தி இயேசு சொல்கின்றார், யாரெல்லாம் இயேசுவை பின்பற்ற அவரை வாழ்வின் தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ முற்படுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் சிலரை பகைக்க வேண்டி வரும். எப்படி பகைக்க வேண்டி வரும்? அவர்களுடைய விழுமியமும் இயேசுவின் விழுமியமும் ஒத்து போகாது. அவர்களுடைய செயற்பாடு வேறுபட்டதாக இருக்கும். ஆகவே இயேசுவின் சீடருக்கு அவர் கொடுக்கின்ற அழைப்பு இதுதான், நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதனால் நீங்கள் தடைகளை சந்திக்க வேண்டி வரும். அந்த தடைகளிலும் நீங்கள் உறுதியோடு இருந்து
என் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னால் என் சீடராக வந்து பணியாற்ற வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். எனவே நாமும் இயேசு மீது கொள்கின்ற அந்த நம்பிக்கையிலே அசைவுறாது உறுதியாக வாழ தொடரும் பலியில் மன்றாடுவோம். ஆமேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரியரினுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை நன்றி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்துவத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு கொள்ளவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியினை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமானவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு நல்கும் கிண்ணத்தையும் பலிப்பீடம் தருகின்றோம். உமது திருப்பீடம் நாடி வந்து இந்த தூய பலியை நிறைவேற்ற தகுதியற்ற பாவிகள் எங்கள் அனைவரையும் தேர்ந்து கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றியின் மேன்மையின் பலியை தருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்கு ஒன்றினை தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை தன்னை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாநில நிர்வாகி ஆயர் அண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பெரிய சிறிய குறுமட மாணவர்கள் இக்காலை பலியில் ஒன்றாய் கூடி மன்றாடும் உமது பிள்ளைகள் எங்கள் அனைவரையும் இந்நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி நன்றி பலியொப்பு கொடுக்கின்ற ஆத்வீகன் என்னும் சிறுவனையும் அவர் குடும்பத்தாரையும் மற்றும் அனைவரையும் உமது அன்பின் நிறைவினை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியரையும் இறந்தவர் அனைவரையும், குறிப்பாக இப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற கத்தரின், ரொசாயிரோ, திரேசா, ஞான பிரகாசம் என்னும் சகோதரியர்களையும் முது திருமுகொழிதனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாம் புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு கொண்டவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பர் இயேசுவினாலே சபிக்க கற்றுக்கொண்ட நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இந்தமை விடுவித்த மது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்தை வாழ்விலிருந்து அகற்றி என்றும் அப்பொழுதும் கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்களது குறைகள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் நம்பிக்கையோடு இணையும் இறையடியாரின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்து எல்லோருக்கும் தேவையான அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியானவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு என அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, பாவச்சுமையால் பதறுகின்றேன். பாதை அறியாது வருந்துகின்றேன். பாவச்சுமையால் பதறுகின்றேன். பாதை அறியாது வருந்துகின்றேன். பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகின்றேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அமைதி வாழ்வை தேடுகின்றேன். அருளை அளிக்க வேண்டுகின்றேன். அமைதி வாழ்வை தேடுகின்றேன். அருளை அளிக்க வேண்டுகின்றேன். வாழ்வின் உணவே உன்னையே நான். வாழ்வின் உணவே உன்னையே நான். வாழ்வு அளிக்க வேண்டுகின்றேன். அன்பனே விரைவில் வா, உன் அடியே. ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அழகிய கவிதையில் பாடிடுவேன். அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அழகிய கவிதையில் பாடிடுவேன். அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவேன். அறிவிலியனையே அவர் நினைத்தார். ஆற்றல் அனைத்தும் எனக்களித்தார். அறிவிலியனையே
அனைத்தும் எனக்களித்தார். எரிந்திடும் துயரில் என்னை காத்தார். எனவே அவரின் ஆண்டவரே அழகிய கவிதையில் பாடிடுவேன். அவனியில் அவர் புகழ் சாற்றிடுவேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.